பரவாயில்லையப்பா, நடுராத்திரியில நம்ம மாட்டிக்கிட்டா கூட அண்ணன் தனியா இந்த புள்ள வந்து நம்மள காப்பாத்துனது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஆமாப்பா, நானும் பயந்து போயிட்டேன். அதுவும் அந்த நாய்கிட்ட இருந்து நான் ஓடிட்டேன். ஆனா அந்த புள்ள ரொம்ப நல்ல புள்ள. அப்படி போல் நம்மள காப்பாத்துறது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வாங்க, வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போங்கன்னு கூட்டிட்டு வந்திருக்கிறா பாரு. இந்த ஊர்ல இந்த புள்ள மாதிரி நான் பார்த்ததே இல்ல. ஏய் அதோட நிறுத்திக்கோடா, ரொம்ப வலியாத. சிவனாண்டி உன் அளவுக்கு இல்ல. ஆமா ஆமா, எங்களை சொல்லிட்டு இந்த ஐயா தான் கொஞ்சம் வலுக்கிற மாதிரி இருக்கு. இப்படிலாம் இல்லடா, சும்மா அந்த புள்ள கிட்ட பேசுவேன், அம்பிட்டுதான். ஆமா ஆமா, நம்பிட்டோம். உங்ககிட்ட எல்லாம் அடுத்தவன் மாட்டினாலே விட்டு வைக்க மாட்டீங்க. இப்போ நான் வேற மாட்டிருக்கேனா விட்டா வைப்பீங்க? பண்ணுங்கடா பண்ணுங்க. நீ என்னதான் சொன்னாலும் நான் வலிக்கிற மாதிரி இல்லடா, ஏற்கனவே வலிக்குது. என்னல சிவனாண்டி ஏதோ புலம்புற? ஒன்னும் இல்லையே. இல்லையே பாத்து என்ன பிள்ளை? இல்லையே பாத்து புடியா பாத்து இந்தாங்கப்பா. இந்தாடா புடி. சாப்பிடுங்க, அடுத்து எடுத்துட்டு வரேன். ஏன் புள்ள பாத்து எடுத்துட்டு வரலாம்ல, என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல, நான் வந்திருப்பேன். என்னடா மச்சான் நடக்குது இங்க? இது நம்ம சிவனாண்டியா? இது நம்ம சிவனாண்டியே தான். எலையே சிவனாண்டி, என்ன இல்ல அடுத்து நடத்து. இல்ல போகல, நீங்க வேற. சரி, அந்த புள்ள மட்டும் ஒண்டியா எடுத்துட்டு வருது. நானும் போய் கூட ஒரு கை குடுக்குறேன். அதெல்லாம் ஒண்ணு கிழிக்க வேணாம், இங்க இரு தானா வரும். சிவனாண்டி ஓரளவுக்கு சீன் போடலாம், ஊரே வலிற அளவுக்கு சீன் போடக்கூடாது. அடப்பாவியலா. என்ன சிவனாண்டி, இத என்கிட்ட சொல்லவே இல்ல. முதல்ல இது கன்ஃபார்மே இல்லையே, எனக்கே தெரியாது. ஏதோ நல்ல புள்ள நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கு. நம்ம ஊருக்கு புதுசா வந்தாலும் உன்கிட்ட மட்டும் புதுசா பழகுதப்பா. ஆளை விடுங்கடா, அப்படியே ஒரு விஷயத்த ஊதி பெருசாக்கி என் பொண்டாட்டி பொண்ணம்மா காது வரைக்க ஆத்துல போகாம விட மாட்டீங்க போல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா, சாப்பிடுங்கடா. இல்ல பொண்ணம்மா கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டோம். என்ன சிவனாண்டி, நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. நம்ம கிட்ட இருந்து எந்த விஷயம் வெளியே போயிருக்கு அது இப்ப அப்படிதான் சொல்லுவீங்க. ஆனா ஒரு கட்டிங் அடிச்சுட்டு பழவு குடிச்சிட்டு போதையில உளவிட போறீங்க. நீ மட்டும் என்ன ஒழுங்கா? ஆமாப்பா, எங்களை சொல்லிட்டு நீ உளராம இருந்தா சரிதான். இந்தால சிவனாண்டி, குடியில சாப்பிடு. ஏயா உன் கண்ணு கலங்கிருக்கு? ஒன்னும் இல்ல புள்ள, உன் வீட்டுக்கு வந்து சாப்பிடுறத நினைச்சு பார்த்து அதான் ஆனந்த கண்ணீர். இதுல என்னையா இருக்கு? உனக்கு எப்பெல்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ என் வீட்டுக்கு வந்து என் கையால சாப்பிட்டு போ. சரி, அழுவாத, சாப்பிடு. என்னால இங்க வந்துட்ட? ஆமாயா, உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். எனக்காகவா? எதுக்கு? கை கழுவு. வயிறார சாப்பிட்டியா? நல்லா இருந்ததா? உன் சாப்பாட்ட சொல்லவா வேணும்? இந்தாயா கழுவியா. ஊத்து புள்ள. ஊத்து புள்ள. இன்னுமா? ஆமா. போதுமாயா? நீ ஊத்தும் போது நல்ல கைக்கு குளுகுளுன்னு இருக்கு. அப்படி இருக்கும் போது எப்படி போதும்னு சொல்ல முடியும்? அப்ப ஊத்திக்கிட்டேவா இருக்க முடியும்? அப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அப்போனா நான் ஊத்திக்கிட்டே இருக்கேன். நானும் உன்னை பாத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த அழகான இரவுல கூட முழு நிலா மாதிரி வட்டமா அழகா இருக்க புள்ள. தேங்க்யூ. போயா, அப்படி பாக்காதயா. யோ போதுமா? ஊத்திக்கிட்டே இரு. அடபய புள்ள, சைக்கிள் கேப்ல நம்ம ஆளு என்ன மாதிரி கபடி விளையாடுறான் பாத்தியா? தம் தனனம் தன தாளம் வரும், புது ராகம் வரும், பல பாவம் வரும், அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும். தம் தனனம் தன தாளம் வரும், புது ராகம் வரும், பல பாவம் வரும், அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும். மணமாலை வரும், சுபவேளை வரும், மணநாள் திருநாள் புதுநாள் உன்னை அழைத்தது. தம் தனனம் தன தாளம் வரும். யோ உன் ஃப்ரெண்ட்ஸ்யா? எவன்டா அவன்? வாங்க, நீங்களும் கை கழுவுங்க. வந்துட்டானுங்களா? இவனுங்க வேற சிவம் பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி வந்துருவானுங்க. கொஞ்ச நேரம் ஒரு லவ் சீன்ல நினைய கூடாது. வாங்க, நீங்களும் கை கழுவுங்க. நாங்களும் வரோம். எங்களுக்கும் சிவனாடிக்கு ஊத்திட்டே இருக்கிற மாதிரி அதே போல ஊத்தணும். ஊத்துறேன் வாங்க. கொஞ்சம் கீழே பாலுக்குள்ள தண்ணிய ஊத்திக்கிட்டே இருக்க. போதும் போதும். துரை இந்நேரம் நீ ஊத்துற தண்ணியில குளிக்கவே செஞ்சிருப்பாரு, கொஞ்சம் விட்டான்.
ஐயோ தெரியாம ஊத்திட்டேன். சரி கலா, நீ உள்ள போ, நான் ஊத்திக்கிறேன் அந்த பயலுக்கு. அவதான் எங்களுக்கு ஊத்தணும். அது எப்படி நீ மட்டும் சைக்கிள் கேப்ல நம்தன தாளும் வரும்னு என்னத்த நம்தனமோ. நீ போ கலா உள்ள, நான் ஊத்திக்கிறேன். சரியா கூடி. வாங்கடா வாங்க, நான் ஊத்துறேன். நீ ஊத்தி நாங்க கை கழுவுறதுக்கு பேட்டிலேயே தொடச்சிட்டு வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். அப்பவே போயிருக்கலாம்ல, எதுக்கு சிவம் பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி வந்தியோ? என்னடா ஓவரா பேசுற சிவனாண்டி, உன் பொண்டாட்டி பொண்ண மாட்ட சொல்லிடவா? எது டே கால்ல வேணா விழுறேன், ஏதோ ஒரு ஜாலிக்காக நடந்து போச்சுடா, அவகிட்ட சொல்லிடாதீங்கடா, கால்ல வேணா விழுறேன்டா. ஏய், என் பொழப்ப நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்குடா, இட்டுடா சொல்லிடாதீங்கடா, என் நிலைமை பாவம்டா. அந்த பயம் இருக்கட்டும், வாங்கடா கிளம்புவோம். அடுத்து மாட்டாமலையா போவான், இனி நான் மாட்டினா தானே. என்னடா இந்த வீடு மட்டும் ஊரை விட்டு ஒதுங்கி இருக்கிற மாதிரி தனியா இருக்கு? இந்த ஆளு எதுக்குடா இங்கெல்லாம் வராரு? இல்ல அந்த அம்மா தானே காப்பாத்திச்சு, அப்ப இங்க தானே வரும். காப்பாத்துனாங்க சரிதான், வீட்டுக்கு வர வேண்டியது தானே. சோறு போறேன்னு கூப்பிட்டுருக்கோம், சோத்துக்கு செத்தவரு வந்துருப்பாரு பின்னாடியே. நம்ம அப்பாவை பத்தி நமக்கு தெரியாதா? வா போவோம். அப்பா நீங்களா? யாருல? உங்க பால் உன் முக பரட்ட வந்திருக்கான். எது பரட்டையனா? புடிப்பா, ஒழுங்கா புடி. சரியில்லையே. என்னப்பா? சாரிப்பா, கை தவறி விழுவு பாத்துருச்சு, இத பிடிக்கிறதுக்குள்ள நாப்பட்ட பாடு இருக்கு. சிவனாண்டி, கை தவறி விழுந்துருச்சா இல்ல பதட்டத்துல கை நடுங்கி விழுந்துருச்சா? நீ வேற ஏயா எரியிற நெருப்புல இன்னும் கொஞ்சம் எண்ணெய ஊத்துற. இந்த ஆள் இங்கதான் இருக்காரா? அடடா வாங்கப்பா. எப்பா உனக்கு என்ன இங்க வேலை? இங்க ஆட்டா தேடிட்டு இருக்கு தெரியுமா? சோறு போடுறேன்னு சொல்லிருப்பாங்க, அதான் சோத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்திருப்பாரு. டேய், இப்ப எதுக்குடா இழிக்கிறீங்க? நாங்க நினைச்சத உன் பசங்க கரெக்டா சொல்றானுங்களே, அத நினைச்சோம் சிரிச்சோம். அப்பா பசங்களா, உங்க அப்பனை யாரோ மரத்துல கட்டி விட்டுட்டு போயிட்டாங்க இந்த 4 பேரையும். நான் தான் நேரமாச்சே பசிக்குமே சாப்பிட்டுட்டு போங்கன்னு அவுத்து விட்டேன். நல்ல வேலை வந்துட்டீங்களே, வந்ததோட கூட்டிட்டு போயிருங்க. ரொம்ப நன்றி எங்க அப்பாவை காப்பாத்தினதுக்கு. சரி வாப்பா, அதான் கொட்டிக்கிட்டல வா. ஆமா, இதுக்கப்புறம் என்ன இங்க வேலை? வாயா. சரிம்மா தங்கச்சி, நான் வரேன். ரொம்ப நன்றிமா, ஒரு அண்ணனா நினைச்சு சோறு போட்டதுக்கு. எது அண்ணனா? பின்ன தங்கச்சின்னு இல்லாம ஆத்தானா கூப்பிடுவாங்க. பாப்பா சரி புள்ள வார. அடப்பாவி, உலகமாக நடிப்புடா சாமி. என்னடா குமாரு, என்ன மாதிரி நடிக்கிறான் சிவனாண்டி? அண்ணங்கிறான், தங்கச்சிங்கிறான். இது நம்ம சிவனாண்டி தானா? ஏய், இதுல என்னடா சந்தேகம், உங்க சிவனாண்டியே தான்டா. கையெடுத்து கும்பிடுற, ஆளை விடுங்கடா. இங்க அப்படி ஒண்ணு நடந்ததே மறந்துருங்க. வார புள்ள. அடப்பாவி. வருத்தப்படுறீங்க? பொழுதாயும் காணுமே என் சிவனாண்டிய. அந்த தருதல குடிச்சிட்டு எங்கயாவது படுத்துக்கும், அதான் போயிருக்கானவள தேடிட்டு வருவாங்க. அத்தா சிவனாண்டி வாழ எங்கெல்லாம் போயிருந்தேன் இவ்வளவு நேரம்? என்ன பொண்ணமா, நான் இல்லன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்க மாதிரி இருக்கும் முகமெல்லாம். வருத்தம் எனக்கு இல்ல, என் முகத்தை பார்த்தா தெரியல, உன் ஆத்தாக்கு தான். அப்போ உனக்கு இல்லையா? எனக்கு ஏன் இருக்க போது உன் மேல? நீ என்ன செஞ்சுட்ட இருக்கிறதுக்கு? நானே அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப காலி ஆகும்னு இருக்கிறேன். நீ செத்தே போனாலும் எனக்கு கவலை இல்ல. பாராட்டா எப்படி பேசுறா? அவ கடக்கறா சிவனாண்டி. நீ எங்க போயிருந்த? நான் காலையில இளநீ எடுக்கலாம் தோட்டத்துக்கு கூப்பிட்டானுங்க பசங்க. குடிச்சிட்டு மட்டையாயிட்டீங்களா? அது இல்ல பொண்ணுமா, அப்போ போன தடவை கரும்பு எடுத்தல, அத போல கடை போட்டு சம்பாதிக்கலாம்னு நினைச்சோம். கடைசியில முதலாளி கிட்ட மாட்டிக்கிட்டோம். அப்புறம் என்னலாச்சு? சும்மாவா விடுவாரு? தோலை உரிச்சிருப்பாரு அப்படிதானே? கரெக்டா சொல்லிட்டிய. பின்ன நீயா இருந்தா என்ன செய்வ? அடகி குடிப்பியோ? மாட்டேன். அதான் மரத்துல தலைகீழ தொங்க விட்டுட்டாரு. ரொம்ப நல்லது. என்ன தொங்க விட்டா உனக்கு அம்புட்டு சிரிப்பா? அப்புறம் எப்படிதான் சிவனாண்டி வந்த? இன்னைக்கு ஒரு பொண்ணு பார்த்தோம்ல. யாரு? அதான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்குதே கலா. ஆமா ஆமா, அதுதான் காப்பாத்திச்சு. பாவம், உன்னை பத்தி தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருந்தா அங்கேயே விட்டுட்டு ஓடி இருக்கும். பாராட்டா. என்ன பண்ணமா? சரி சரி, அதான் வந்துட்டேன், வந்து படு, நேரமாவுது. எது உன் கூடையா? ஆமா.
அத்தா அன்னைக்கு நைட்டு தூங்கும் போது கனவை காண்டுவா என்ன போட்டு மொத்துன்னு மொத்துவா நடுராத்திரி. அப்பா வாங்கிட்டோம்பா, அடி தாங்க முடியல. எதுக்கு? வெளியவே படுத்துக்கிறேன். நீயும் அத்தாவும் ஒன்னா படுத்துக்கோ. ஆள விடுமா தாயே. என்னம்ல இம்புட்டு நேரம் ஆகியா அவனுங்கள ஆள காணோம். வெயிலே அடிக்குது. வருவானுங்க. யாராவது 4 பேர் பார்த்தா காது வச்சு பேச போறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்ப வந்துருவானுங்க பாரு. வந்துட்டோம். சொல்லுங்கம்மா, அந்த பொண்ணு எங்க வரும்? நாங்க உங்களை கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது, இப்பதான் வருவீங்களா? கொஞ்சம் டிராபிக், அதனால. சரி டாம்ல சொல்லு. இதோ பாருங்க, நான் சொன்ன அதே பாயிண்ட்க்கு தான் அவ கரெக்டா வருவான். இன்னைக்கு அவ கைய கால கண்டிப்பா உழைச்சிருங்க. என் மாமன் அவ கெட்டிக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுங்க. ஓகேமா. கரெக்டா பண்ணிடுவீங்களா இல்ல சொதப்பிடுவீங்களா? பண்ணிடுவோம். நீங்க செஞ்சு முடிச்சாதான் நம்ம பேசுன மாதிரி 50-50 தர முடியும். அதெல்லாம் பண்ணிடுவோம். நீங்க ஏமாத்திர மாட்டீங்கல்ல? மாட்டோம். எனக்கு காரியம் தான் முக்கியம். எனக்கு என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அவ உயிர் போற அளவுக்கு அடிச்சிடாதீங்க. கைய காலை மட்டும் உழைச்சிருங்க. என் மாமனை கெட்டிக்கவே முடியாத அளவுக்கு. அவ கெட்டிக்கவே கூடாது. என் மாமன் எப்பவுமே எனக்கு மட்டும்தான். அவ்வளவுதானே, விடுங்கம்மா. ரைட், பாத்துக்கலாம். சீக்கிரம், அவ வர நேரம் ஆகுது. வாய்ஸ் ரெடியா? ரெடி. இந்த பாருல, எனக்கு என்ன இந்த பையனெல்லாம் பார்த்தா நம்பிக்கை இல்ல. இதுக்கோ இவனுங்க நம்ம சொன்னது சரியா பண்றானுங்களான்னு பின்னாடியே போய் வாட்ச் பண்ணுவோம். ஆமா, நீ சொல்றது சரிதான்பா. நேத்து உனக்கு ஒரு பரிசு வாங்கி கொடுத்தனே உங்க அம்மா கையில, பாத்தியா பாருட்ட? நீங்களா? எனக்கா? ஆமா. ஐயோ இல்லங்க, நேத்து நான் எங்க அப்பாவை தேடி போயிட்டேனா, அதனால நேத்து நேரம் அப்படியே ஓடிட்டு. இப்பதான் போய் வீட்டுல போய் பார்க்கணும். அப்பாவை தேடியா? புரியலையே. நேத்து எங்க அப்பா ஒரு ஃப்ரெண்ட பார்க்க போயிட்டாங்க. நேத்து காணும் நினைச்சிட்டு நாங்க தேட போயிட்டோம். ஓ சரி இதோ அங்க பாரு, பஜ்ஜி கடை வருது. ஒரு ஓரமா மண்டியை நிறுத்தேன், சாப்பிடணும் போல இருக்கு. அவ்வளவுதானே மேடம், நிறுத்திட்டா போச்சு. ஆனா கார் இங்க நிக்காது. பரவாயில்ல, நீ அந்த பக்கமா கொண்டு போயிடு. நானாத சாப்பிட்டு வர, ரொம்ப பசிக்குது. ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டீங்க. சரி ஓகே, நீங்க அங்க போய் சாப்பிட்டுட்டு இருங்க, நான் தள்ளி விடுறேன். சரி வாங்கம்மா வாங்க, சுட சுட பஜ்ஜி. ஏக்கா, எனக்கு இன்னொரு பிளேட்கா. டேய், எப்படிடா இருக்கு? ருசியாதான் இருக்கும். அப்ப எனக்கு ஒண்ணு சூடா. வாமா ஆண்டி, எனக்கு ஒரு பிளேட் பஜ்ஜி கொடுங்க. தந்துட்டா போச்சு. என்ன பஜ்ஜி வேணும்? மிளகா பஜ்ஜா? ஆமா, அதுவே கொடுத்துருங்க. டேய், இவதாண்டா அவ சொன்ன ஆளு. இவங்களா? இவளே தான் தானா வந்து மாட்டிக்கிட்டா. சாப்பிட்டுட்டு இவ கதையை முடிச்சிடணும். எந்த ஊரு? எல்லாம் பக்கத்து ஊரு தான். அது எங்களுக்கு தெரியாதா? எந்த ஊருன்னு தானே கேட்டோம். அத தெரிஞ்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்தாப்பா, அந்த பொண்ணுக்கு இந்த பிளேட்டை கொடுங்க. டேய், குடுடா அதுகிட்ட. தேங்க்யூ. டேய், அந்த பொண்ணைய உத்து பார்த்தது போதாம். பட்ஜெட் திண்டு முடிங்க சீக்கிரம். சொன்ன வேலையை முடிக்கணும். அப்பவே சொன்ன, இந்த ஆட்களை பார்த்தாலே முடிக்கிற மாதிரி தெரியலன்னு. என்னடி ஆளை முடிக்க சொல்லி பார்த்தா பட்ஜெட் முடிச்சிட்டு இருக்கானுங்க. அதாம்மா எனக்கும் புரியல. போட்டு தள்ளுற வேலையை பார்க்காம அவளை பக்கத்துல வச்சுக்கிட்டே பட்ஜெட் திண்டு இருக்கானுங்க. ஐயோ இவனுங்க கிட்ட போய் நீ வேலை கொடுத்தப்ப இருக்கட்டும், அப்புறமா பாத்துக்கலாம் அவனுங்க. எப்படியாவது இந்த பொண்ணு போறதுக்குள்ள மடக்கி புடிச்சு அடிச்சிருங்கடா. அது இங்கிருந்து நவுண்டா தானே, தள்ளின பிறகுதானே பண்ண முடியும். ரெடியா இருங்கடா. ஒரு பிளேட் எவ்வளவு ஆண்டி? 100 ரூபாய். இந்தாங்க ஆண்டி. தேங்க்ஸ்மா. ஏய், போறாடா, பிடிக்கணும். ஐயோ, சொதப்பறானுங்களேமா. அதான் அவ தின்னுட்டாலே, அவனுங்க கொட்டிட்டானுங்களே. போக வேண்டியதா கூடவே. அவளே போயிட்டா, பட்ஜெட் புடிச்சு தின்னுட்டே இருக்கானுங்க. ஐயோ, என்னத்த சொல்ல? டேய் போறாடா. டேய், இன்னும் நின்னுக்கிட்டு என்னடா? வாங்கடா போலாம். எப்பா தம்பிங்களா, காசு தராம போறீங்க? தாமா, உன் பட்ஜெட் நாங்க தொடல. நீ ஏன் வச்சுக்கோ, வேற ஒருத்தவங்களுக்கு வித்துரு. போறாடா, வாங்கடா சீக்கிரம். அட பாவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையஞ்சோயமா திரியணும்? Come on boys. ஓய் நில்லு. யாருப்பா நீ? ஏய், அப்படியே சுத்து போடுறங்கடா. லாக் பண்ணு. நாங்க யாரா இருந்தா உனக்கு என்ன? எதுக்குப்பா வந்திருக்கிற? என்ன கூறு போட்டு சாப்பிட்டு வந்திருக்கோம். வீட்ல சோறு போடலையா என்ன? அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஏய், இவ பஜ்ஜி கடையில இருந்தே ரொம்ப தான் பேசிட்டு இருக்கா. ஒரு அடியா போடு. நீங்கெல்லாம் அங்க பஜ்ஜி தின்னவங்களாச்சடா? ஆமா, பஜ்ஜி தானடா தின்ன வந்தீங்க, போய் சாப்பிடுங்கடா. பஜ்ஜியே தின்ன வந்தா நினைச்சியா? உன்னை போட்டு தள்ள வந்தோம். நான் என்னடா உங்களை செஞ்சேன்? என்ன போட்டு தள்ள வந்திருக்கீங்க? அதுகிட்ட என்ன தள்ள பேசிக்கிட்டு? போட்டு தள்ளு. போதண்டா பரட்ட. எங்கடா அவள ஆளை காணோம்? கீழே பாரு தம்பி. ஓ, நீ இங்கதான் இருக்கியா?
முன்னாடி மக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கா போல. இன்னையோட அந்த வள்ளி தொல்லை முடிஞ்சது. என் மாமனுக்கு இனி நான் மட்டும்தாமா. அடியே மக்கா அங்க பாரு. அம்மா ஆட விடுமா. அடி நம்ம பிளானே சொதப்பிட்டடி. என்ன ஆச்சு? இவனை அடிக்கி அவளை போட்டு தள்ளி கொன்றுவாங்கன்னு பார்த்தா அங்க பாரு பரட்டைய வந்து காப்பாத்துறாண்டி. மினி லவ் சீனே ஓடுது. என்னம்மா அங்க பாரு. என்னாச்சு வள்ளி? பாரு பரட்டை யாருனே தெரியல. நீ இல்லாத பையனை ரவுண்டு சத்தி வச்சு மொத்துன்னு மொத்தி ரத்தமே வர அளவுக்கு அடிச்சுட்டானுங்க பரட்டை. யாரா அது நடுவுல ஹீரோ மாதிரி வந்துட்டா? ஹீரோ ஆயிடுவானா? நம்ம கிட்ட இவன் ஜெயிச்சிட முடியுமா? வரேன்டா வரேன். தள்ளி கொஞ்சம் ஓரமா உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பாரு. கை கொடு. பரட்டை இந்த ரவுடி பசங்க சகவாசம் நமக்கு எதுக்கு? வா போயிடலாம். இந்த ரவுடிங்களை பார்த்து பயந்து ஓடுற அந்த பரட்டை கிடையாது. நீ வெயிட் அண்ட் சீ. வாங்கடா வாங்க. யார் மேல கைய வச்சீங்க? என்ன தைரியம் இருந்தா அவன் மேல கைய வச்சிருப்பீங்க. எங்க என் மேல வைங்க. ஐயா ஐயா ஐயோ. என்னடா இவன் அவனையே அடிச்சு தள்ளிட்டான், நம்மளே அடிச்சிருவானோ? சூப்பர் பரட்டை. மத்த எல்லாம் தெரியும்னு பார்த்தா சண்டை போடவும் தெரியுது. அதுவும் எனக்காக போடுறானே. ஐயோ இத பார்க்கும்போது நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன். இவனுங்க அடிப்பானுங்க பார்த்தா அவனுங்க அடி வாங்குறானுங்க. என்னம்மா எனக்கு உதவுறேன்னு உங்க ரெண்டு பேருக்கும் காதலதாமா இன்னும் அதிகப்படுத்திருக்க. நீ இப்படி ஆகும்னு நான் கனவாடி கண்டேன். எனக்கு என்னடி தெரியும்? ஒழுங்கா வாய மூடிடு. ஆள விடுப்பா, வலிக்குது தாங்க முடியல. இந்த பயம் இருக்கட்டும். சூப்பர் பரட்டை சூப்பர். எடுத்து வாங்கடா. ஐயோ ஐயோ குண்டா இருக்கா அவனையே போட்டு இம்மா மட்டும் முத்துறான். ஒல்லியா இருக்க நானு ஒரு அடியிலே பறந்துருவான். ஆளை விடுப்பா. ஓடியே போயிட்டான். யோ என்ன சிங்கு வரியா இல்ல ஓடிடுறியா? இல்ல பாக்க பாடி தான் ஸ்ட்ராங், ஆனா பேஸ்மெண்ட் ரொம்ப வீக். நான் ஓடியா போயிடுறேன். ஆளை விடுப்பா. அது பாருமா பாரு. இந்த காட்சிக்காக தானே நீ இதை ஏற்பாடு பண்ண. பாரு நல்லா பாரு. என் வயிறு எரியுது. என் மாமா அவளுக்காக சண்டை போடும்போது ஐயோ எனக்கே அழுகையா வருது. என்ன வள்ளி எப்படி இருந்தது? சொல்லவா வேணும்? அதுவும் எனக்காக சண்டை போட்டதை பார்க்கும்போது நான் இங்க இல்ல, வானத்துல பறந்துட்டேன். சரி வாங்க போவோம். வள்ளி ஒரு நிமிஷம், நடக்கலாம் கூடாது. அப்போ நான் தூக்கிக்கிறேன். மாமா என்ன தூக்குவாருன்னு பார்த்தா அவளை தூக்கிட்டு போறாரு. விடுடி மக்கா அழுவாத பாத்துக்கலாம். இதுக்காமா நீ ஆசைப்பட்ட இத பார்க்க? ஐயோ ஐயோ இப்படி நடக்கும்னு நான் கனவாடி கண்டேன். இந்த கொடுமையை பார்க்க முடியலமா என்னால. இவன் ஒரு அதிசய புலி. இவன் இருப்பதும் நகர்வதும் புலி. அதை அறிந்திடும் பகைவனின் வலி. ஏறு முன்னேறு, இது கரையே இல்லா காட்டாறு. ஓடு முன்னோடு, ஒரு வெற்றி என்பது கண்கோடு. மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே உங்க ஷாஷா கார்ட்டூனை பெல் ஐகானோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரும். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.